விஜயை கைது செய்ய வலியுறுத்தி ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை திடீரென அங்கு வந்த கல்லூரி மாணவிகள் கிழித்தெறிந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து விசாரணையில் இறங்கிய போலீசார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு. தற்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் கரூர் விவகாரம் குறித்து எந்த விளக்கமும் அளிக்காமல் மௌனம் காத்து வந்த தாவேகா தலைவர் விஜய் இன்று திடீரென வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். இதையடுத்து கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பு கடைவீதி உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்ற வாசகத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த போஸ்டர்கள் தமிழக மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுக நிர்வாகிகள் தான் இரவோடு இரவாக ஒட்டியதாக குற்றம் சாட்டிய கல்லூரி மாணவிகள் ஒன்று சேர்ந்து சாலையோரம் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கிழித்தெறிந்தனர். அதே சமயம் கல்லூரி மாணவிகளுக்கு ஆதரவாக ஏராளமான இளைஞர்களும் விஜய்க்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.